எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஒரு 4 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 4 நண்பர்களுக்கு யாருமே கிடையாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. அவங்க வியாபாரம் பண்ணி அதுல கிடைச்ச லாபத்தெல்லாம் ஒரு பானையில போட்டு அவங்க ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சு, ரொம்ப பசி வேற. சரி, இன்னைக்கு எங்கேயாவது தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்போ தூரத்துல ஒரு வீட்டுல ஒரு லைட் எரிஞ்சதை பார்த்துட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பாட்டி கிட்ட இன்னைக்கு நைட்டு நாங்க இங்க தங்கிக்கட்டுமா அப்படின்னு கேக்குறப்போ, வாங்க, நான் ஒரு ஆள் தான், எனக்கு என்ன இருக்கோ எல்லாம் பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு வச்சிருந்தது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நைட் அங்க ஸ்டே பண்ணவும் அலோவ் பண்ணாங்க. அந்த பாட்டியோட நல்ல மனசை பார்த்துட்டு அந்த 4 நண்பர்கள் என்ன சொன்னாங்க, பாட்டி, எங்களுக்குன்னு யாரும் கிடையாது, நாங்க சம்பாதிச்சதெல்லாம் இந்த பானையில போட்டு வச்சிருக்கோம், இதை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க இன்னைக்கும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்க அதெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல நீங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன நீங்க நம்பலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்ல பாட்டி, இந்த பானையை நாங்க 4 பேர் ஒன்னா வந்து கேட்டா மட்டும் கொடுங்க, தனியா யாரு வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தூரமா இருந்த ஒரு மரத்து நிலையில தங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அங்க ஒரு கிணறு இருந்தது. ஆனா அந்த கிணத்துல இறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் அனுப்பி, போய் அந்த பாட்டி கிட்ட பானை வாங்கிட்டு வா, நம்ம கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு நம்ம குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அந்த போய் கேட்டான். அந்த பாட்டி, பானை கொடுங்க பாட்டி அப்படின்னு கேட்கிறப்போ, நீங்க 4 பேரும் ஒன்னா வந்து கேட்டாதானே பானை தரணும்னு சொன்னீங்க, நான்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டது என்னவோ தண்ணி இறைக்க பானை, பாட்டி நினைச்சுக்கிட்டது அந்த தங்கம் இருக்கிற பானையும் நினைச்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான், பாட்டி பானை தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தூரத்துல இருந்தே குரல் கொடுக்கறப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸும், பாட்டி கொடுங்க, நாங்க தான் கொடுக்க சொன்னோம். அந்த திருடர்கள் எல்லாரும் வந்துட்டு கொடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னதை நம்பி அந்த பாட்டி வந்துட்டு அந்த தங்கம் இருந்த பானையை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே அந்த திருடனுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் மனசு மாறி, இந்த பானையை எடுத்துட்டு நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு ஓடிட்டான். இவங்களும் என்னடா அனுப்பின ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்து கேட்கிறப்போ, அவர் அப்பவே போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஏன்னு அப்பவே போயிட்டாரா, நீங்க எந்த பானையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நீங்க தானே தங்கம் இருந்த பானையை கொடுங்கன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாங்க 4 பேரும் வந்து கேட்டா தானே கொடுக்கணும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நீங்க தானே அங்க இருந்து சரி கொடுங்கன்னு சத்தம் போட்டதுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க யாரும் ஒத்துக்கல. அதெல்லாம் கிடையாது, அந்த பொருளை இப்ப நீங்க தான் கொடுக்கணும், அந்த தங்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சண்டை கேட்டு போட்டாங்க. பாட்டி வந்துட்டு அழுதுகிட்டே, நான் எங்க போவேன், நானே வந்துட்டு தனியாளு, நானும் ஏழை வேற, என்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அரசர் கிட்ட போச்சு. அங்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் அரசர் தான் இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றவர். சரின்னு சொல்லிட்டு அரசர் கிட்ட போனப்போ அரசர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த திருடர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சொல்லுங்க, என்ன ரூல்ஸ்லாம் அந்த பாட்டி கிட்ட நீங்க அந்த பானையை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, நாங்க 4 பேரும் திரும்பி வந்து கேட்டா அந்த பானையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, இப்ப நீங்க 3 பேர் தானே இருக்கீங்க, நீங்க 3 பேர் வந்து கேட்கிறப்போ எப்படி அந்த பாட்டி பானையை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 4 பேரா எப்ப திரும்பி வந்து கேக்குறீங்களோ அப்ப அந்த பாட்டி அந்த பானையை கொடுப்பாங்க, இப்ப நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்துட்டு அவங்க 3 பேர்த்த அனுப்பி வச்சுட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புத்திசாலித்தனம் இருந்தா நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.